எழுச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் நடைபெறக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு அந்த நிறைவை ஒட்டி ஜனசக்தி சிறப்பு மலர் என்ற இந்த அற்புதமான ஒரு மலர் என்று சொல்வதை விட ஒரு வரலாற்று ஆவண காப்பகம், அந்த ஆவண காப்பகத்தை அப்படியே ஒரு சுருக்கி எடுத்து சொன்னால்தான் நம்முடைய இயக்கங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. அப்படிப்பட்ட அருமையான இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பாக உரையாற்றிக்க தோழர் மு. வீரபாண்டியன், மாநில செயலாளர் தோழர் மு. வீரபாண்டியன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய மாநில துணைச் செயலாளர் தோழர் எம். ரவி அவர்களே, அதுபோல மலர் அறிமுக உரையை சிறப்பாக மலர் தயாரிப்பு குழு ஒருங்கிணைப்பாளராக இருந்த நிலையிலே இங்கே உரையாற்றி தன்னுடைய நிலைப்பாடுகளை எல்லாம் சிறப்பாக விளக்கிய அன்பிற்குரிய அருமை தோழர் டி.எம். மூர்த்தி அவர்களே, அதுபோல மலரை பெற்றுக்கொண்டு ஒரு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியிலே மட்டுமல்ல எப்போதுமே நம்முடைய இயக்கங்களுக்கு மாசு அவர்கள் பெரும் துணையாக இருப்பார்கள். மேயராக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் எந்த நிலையிலும் அவருடைய அந்த பணி என்பது இருக்கிறது முற்போக்கு சக்திகளுக்கு ஒரு பெரிய அரணாகவும் ஊக்க சக்தியாகவும் இருக்கக்கூடிய மாண்புமை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருமை தோழர் மா. சுப்பிரமணியன் அவர்களே, மூத்த தொழிற்சங்க தலைவர். அவர் பேசவிட்டால் வரலாற்று ஆவணத்தையே புரட்டி கொண்டே இருப்பார். இன்னும் அவருக்கு எல்லாவற்றையுமே நினைவில் இருந்து ஒவ்வொன்றும் வருகிறது. அது மாதிரி மட்டுமல்ல, இது மாதிரி வாய்ப்புள்ளவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய அரங்கம் கிடைத்தாலே அவர் சுதந்திரமாக அவர் பாட்டு பேசிக்கொண்டே இருப்பார். நேர கட்டுப்பாட்டு காரணமாகத்தான் அவர்கள் நெருங்கினார்கள். அப்படிப்பட்ட மூத்த தொழிற்சங்க தலைவர் அவர்களே, நன்றி உரை கூற இருக்கக்கூடிய தோழர் பெரியசாமி அவர்களே, அதுபோலவே இங்கு மத்திய கட்டுப்பாட்டு குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய தோழர் முத்தரசன் அவர்களே, மாநில கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் தோழர் பழனிசாமி, மேனாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களே, அதுபோல பத்மாவதி மேனாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களே, மேனாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆறுமுகம் அவர்களே, அதே போல் மேனாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தோழர் டி. ராமசாமி அவர்களே, அதுபோலவே தோழர் சிவபுண்ணியம் அவர்களே, செல்வராஜ் அவர்களே, நம்முடைய போராட்ட களத்தில் என்றைக்கு நின்று கொண்டிருப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய டாக்டர் ஜி.ஆர். ரவீந்திரநாத் தம்பதிகளே, லெனின் அவர்களே, NCBH-உடைய தலைவர் சிறந்த எழுத்தாளர் சிந்தனையாளர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, மற்றும் ஏராளமாக இருக்கக்கூடிய அருமை தோழர்களே, எல்லோரையும் பார்க்கிற போது இந்த மலர் வெளியீட்டு பொறுப்பினை வெளியிடக்கூடிய ஒரு வாய்ப்பினை எனக்கு கொடுத்தமைக்காக உளப்பூர்வமான என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு தோழமை கட்சியிலே இருந்தோ அல்லது கூட்டணி கட்சியிலே இருந்தோ வந்து ஒருவரை அழைத்து வந்து அவர் இந்த மலரை வெளியிடுகிறார் என்று சொல்லக்கூடிய அளவில் இல்லாமல் உறவுக்காரன், கொள்கை உறவுக்காரன் ஒருவன் வந்து முழுக்க இந்த வரலாற்றை உறவோடும் உரிமையோடும் மகிழ்வோடும் இந்த பணியை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இதன் மூலம் நீங்கள் தந்திருக்கிறீர்கள். எத்தனையோ சிந்தனைகள், எவ்வளவு காலம் இந்த உறவு, அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களுடைய இந்த இறக்கும் அந்த இயக்கங்கள் பிறக்கும் போதே உறவோடு பிறந்தன. அதுதான் மிக முக்கியமானது. இன்னும் கேட்டால் 1925 தான் சுயமரியாதை இயக்கத்தை தந்தை பெரியார் உருவாக்கினார். அதே காலகட்டத்திலே தான் தெளிவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் பிறந்தது. ஆகவே பிறக்கும்போது இரட்டை குழந்தைகள் தான், அதில் ஒரு சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வரலாறு. அதோடு வெளிச்சம் தோன்றிய நேரத்திலே பக்கத்திலே ஒரு சுற்றி இருளும் தோன்றும், இருள் இருந்தால்தான் வெளிச்சத்திற்கு வேலை இருக்கும் என்று சொல்வதைப் போல அதே காலகட்டத்தில் தான் RSS இயக்கமும் தோற்றுவிக்கப்பட்டது. எனவே அந்த வரலாற்றுக்கு போக வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் 100 ஆண்டு காலம், எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு கடந்த பாதைகள்,
எவ்வளவு சாதாரணமானது, எவ்வளவு தியாகங்கள், எத்தனை பேரை இழந்திருக்கிறோம்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ப்புகள் இவ்வளவும் சிறப்பாக நடந்த அத்தனை நிச்சயமாக இளைய தலைமுறைக்கு வரலாற்றில் ஆவணப்படுத்தப்பட வேண்டும். நாம் எத்தனை மேடைகளிலே பேசினாலும் இது போன்ற ஆவணங்கள் இருக்கிறதே, அது மிக முக்கியம். அந்த வகையிலே சொல்லும்போது தந்தை பெரியார் அவர்கள் பற்றி ஏராளமாக அனைவரும் சொன்னார்கள். திராவிட இயக்கம் இன்றைக்கும் நெருக்கத்தோடு இருப்பது வெறும் அரசியல் உறவல்ல. பொதுவுடைமை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொன்னால் திராவிட இயக்கம், திராவிடர் கழகமானாலும் திராவிட முன்னேற்ற கழகமானாலும் நாங்கள் இணைந்த ஒரு குடும்பமாக இருக்கிறோம் என்றால் அந்த இணைப்பு ஏதோ கூட்டணிக்காக ஏற்பட்ட இணைப்பல்ல, கொள்கை வாழ்வுக்காக பிறந்த போதே இருக்கக்கூடிய மூச்சு காற்று போல அது மிக முக்கியமானது. ஆனால் தான் மற்றவர்கள் நினைப்பதற்கு முன்னாலே சுயமரியாதை இயக்கம் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே குடியரசு, பச்சையட்டை குடியரசு தான் மிகப்பெரிய ஒரு கருத்து புரட்சியை உருவாக்கியது. அந்த காலகட்டத்திலே அதை ரஷ்யாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவு கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோன்னு சொல்லக்கூடிய கொள்கை அறிக்கையை முதல் தந்தை பெரியார் அவர்கள்தான் குடியரசிலே வெளியிட்டு அதன் பிறகுதான் அவர்கள் சோவியத் ரஷ்யாவுக்கு சென்றார்கள். எனவே தான் இந்த உறவு என்பது நூற்றாண்டுகளிலே நாம் பின்னி வருவது. எனவே தான் மலரிலே எழுதும்போது கூட நான் 2 தண்டவாளங்கள் என்று மிக தெளிவாக அதில் ஒரு பயணம் இப்படியே போய்கொண்டே இருக்கும். இந்த தண்டவாளம் ஒருபோதும் தடம் புரளாது. அது வேகமாக செல்லக்கூடிய அளவிற்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு. அது மட்டுமல்ல, இங்கே வருகிற போது எவ்வளவோ பேச வேண்டும், ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த நிகழ்ச்சி முடிவடையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே சொல்லும்போது நான் நினைத்து பார்க்கிறேன், எவ்வளவு தோழர்கள், அதுவும் தலைவர்களை மட்டுமே நினைத்து பார்த்தால் பழகியவர்கள். ஐயா அவரிடத்தில், ஒரு தந்தை இடத்துல பிள்ளை எப்படி பழகுவார்களோ அந்த உறவோடு பழகுவார்கள். கொள்கை உறவு என்பது ஒன்று, இந்த பாசம் இருக்கிறதே அந்த மிகப்பெரிய பாசம். இதை இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயக்கத்தினுடைய தியாக வரலாறுகள் ஏராளமாக பதிவாக இருக்கிறது. அந்த பதிவுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பதிவாகாத சில செய்திகள் பதிவாகிற வாய்ப்பு இருக்கலாம் என்று அந்த செய்திகளை வைத்து சொல்ல வேண்டுமானால், தந்தை பெரியார் அவர்களும் திராவிடர் கழகமும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் எப்படி இணைந்த ஒன்று என்று சொல்லக்கூடிய நிலையிலே பார்த்தோமேயானால், முதல் முறையாக தந்தை பெரியார் அவர்கள் இன்றைய ஆட்சி ஏன் ஒழிய வேண்டும் என்று அவர்கள் ஒரு தலையங்கத்தை எழுதி சமதர்ம திட்டம் என்று சொன்னவுடனே தான் அந்த சமதர்மத்துக்காக வெள்ளைக்கார ஆட்சியிலேயே அவர் மிகப்பெரிய அளவிற்கு சிறை தண்டனை அடைந்தார். அவர் மட்டுமல்ல, பெண்கள் சிறை தண்டனை அடைந்தார்கள். கண்ணம்மாள் அவர்கள் பெயரில் அந்த பத்திரிகை இருந்தது. ஆகவே இந்தியாவிலேயே முதல் புரட்சியாக வரக்கூடிய ஒரு கருத்து புரட்சியிலே விலை கொடுத்தார்கள். அது மாதிரி அன்றும் இன்றும் தியாக இயக்கங்கள், இந்த இயக்கங்கள் கருப்பும் சிகப்பும் சாதாரணமானதல்ல, மிகப்பெரிய அளவிற்கு அந்த வாய்ப்புகள் மிக வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையிலே. ஆனால் தான் ஐயா அவர் சொன்னதைப் போல தேர்தலாக நாம் தேர்தல் களத்தை தாண்டிய நிலையிலே இருந்தாலும் கொள்கை உணர்வுக்காக ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்காகத்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அந்த காலத்திலே உலக பார்வையோடு சுயமரியாதை இயக்கத்திலே இருந்து வந்த கவிஞர் என்ற முறையிலே அவர் சொல்லும்போது, புதியதோர் உலகு செய்வோம் என்று ஆரம்பித்தார். கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். இன்னமும் அந்த கவிதை தேவைப்படுகிறது, இன்றும் தேவைப்படுகிறது, என்றும் தேவைப்படக்கூடிய இதுதான் இந்த கம்யூனிசத்தினுடைய கொள்கை. என்றும் தேவை, மருந்து எப்போதும் தேவை. நல்ல வாய்ப்பாக நம்முடைய மருத்துவ அமைச்சரை அழைத்து இந்த வாயிலே மேலே அமர்ந்திருக்கிறார். ஏனென்றால் இப்போது இருக்கிற நோய்க்கெல்லாம் மருந்து பெரியாரியமும் மார்க்சியமும் தான். எனவே அந்த 2 மருந்தும் கலந்து கொடுக்கணும். அது மட்டுமே அல்ல, 2 பேருக்கு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை கிடையாது. அது நன்றாக திராவிட இயக்கமும் சரி, அதுபோல கம்யூனிஸ்ட் இயக்கமும் சரி, கொள்கைகளும் ஒன்றுக்கொன்று அணுகுமுறையிலே வேண்டுமானால் கொஞ்சம் லேசாக மாறுதல் இருக்கலாம். அது வேற ஒன்றும் இல்லை, மருத்துவ மொழியிலேயே சொல்லணும். மருத்துவ அமைச்சர் இருக்கிற காரணத்தினாலே சுருக்கமாக சொல்லும்போது, 2 மருத்துவ அணுகுமுறையில்
2 அணுகுமுறை உண்டு பூராமே. மிக முக்கியமாக ஒன்று, டாக்டர்கள்லாம் இங்கே இருக்காங்க, மிக முக்கியமாக அவர்களுக்கு தெரியும், சாட்சியமாக வைத்துக்கொண்டு சொல்லுகிறேன். என்னவென்றால் ஃபிசிஷியன்ஸ் கியூர் என்று ஒன்று, இன்னொன்று சர்ஜன்ஸ் கியூர் என்று உண்டு. அதாவது மருந்து மூலமே குணப்படுத்தலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மருந்தை பயன்படுத்துவது. இன்னொன்று அறுவை சிகிச்சை. இது மருந்தினாலும் முடியாது, மருந்து தேவைதான், முன்னையும் தேவை பின்னமையும் தேவைத்தான். ஆனால் அதை விட இங்கே ஃபிசிஷியன்ஸ் கியூரு தாண்டி கொஞ்சம் சர்ஜன்ஸ் கியூர்னு, மார்க்சியமும் பெரியாரியமும் ஒன்று ஃபிசிஷியன்ஸ் கியூராக இருந்தால் இன்னொன்று சர்ஜன்ஸ் கியூராக இருக்கும், இன்னொன்று சர்ஜன்ஸ் கியூராக இருந்தால் இன்னொன்று சர்ஜரி முடிஞ்ச உடனே மருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆகவே தான் இந்த இரண்டும் ரொம்ப ஒத்துப்போகக்கூடிய ஒரு செய்திகள். அதனால தான் இங்கே அழகாக பல நிகழ்ச்சிகளை எல்லாம் எடுத்து சொன்னார். நினைத்து பார்க்கிறோம் எத்தனை போராட்டங்கள். அதுவும் ஐயாவிடத்தில் பேசும்போது பல இளைய தலைமை சொல்லுகிறேன், ஒவ்வொருவரும் பாசத்தோடு பழகுவார்கள், பிள்ளைகள் மாதிரி. கேடிகே அவர்கள் இறுதியிலே கூட கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃபீஸில் தான் இருந்தார். மிக முக்கியமாக கேடிகே தங்கமணி அவர்கள் ஐயா அவரிடத்திலே அவருடைய சிறு பிள்ளையாக இருந்த காலத்திலிருந்து அவர்களுடைய தந்தையாருக்கும் தந்தை பெரியார் வியாபாரத்தில் இருந்தபோது இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு, கேடிகே அவர்களை பார்க்கும்போது அந்த செய்தியை சொல்வார்கள். அதே மாதிரி பாலன் அவர்கள், பாலதண்டாயுதம் அவர்கள் வந்த பிற்பாடு இந்த இயக்கம் அவர் பல இடங்களிலே தீவிரமான உணர்வை பெற்றார். மிகப்பெரிய அளவு கச்சனம் என்று ஐயா அவருக்கு தெரியும், திருத்துறைப்பூண்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கச்சனத்தில் ஒரு ஜாதி ஒழிப்பு மாநாடு நடந்தது. அதிலே உடனே தந்தை பெரியார் சொன்னார், இதை யார் திறக்கலாம்னு சொன்னபோது பாலதண்டாயுதத்தை அழைக்கலாம், நான் சொன்னேன் என்று அவரை அழைத்துவார்கள் என்றார். உடனே பாலதண்டாயுதம் அவர்கள் வந்த உடனே அங்கே பேசினார். ரொம்ப வேடிக்கையார். எனக்கு ரொம்ப நாளாக இருந்தனால இந்த ஜாதியினுடைய கொடுமை, அந்த எப்படி அந்த வெறி இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. நான் உள்ளே என்னை கைது பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே இருக்கும்போது திடீர்னு பிடி ராஜன் அவர்கள் வந்தார் ஒரு முறை என்னை பார்க்குறதுக்கு. பிடி ராஜன் ஏன் நம்ம பார்க்க வர்றாரு, நம்ம கொள்கைக்கும் அவருக்கும் அவ்வளோ தொடர்பு இல்லையே என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். இருந்தாலும் அவர்கள் என்னை சிறைச்சாலையில் வந்து பார்த்து விட்டு ஒரு வார்த்தை சொன்னார். என்னப்பா நம்ம பிள்ளையாக இருந்து கூட நீ இப்படியெல்லாம் இவ்வளோ மோட்டத்தனமாக இருக்கலாமா என்று. ஏன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்து அவர் புரட்சி கொடி தூக்கியவர் பாலதண்டாயுதம் அவர்கள். ஆகவே அப்படி சொன்னார். எனக்கு உள்ளே ஒன்றும் புரியவில்லை. ஐயா ஒரே சிரித்தார். ஐயா வேடிக்கையா கைதட்டி சிரித்தார். அதுதான் வேடிக்கை. அந்த அவருடைய பேச்சை கேட்கும்போது கச்சன மாநாட்டில் ஜாதி ஒழிப்பு மாநாடு என்று அதுக்கு போட்டிருந்தார்கள். அதில் அதென்ன நம்ம பிள்ளைன்னாரு, கொஞ்சம் நம்மங்கிறத கொஞ்சம் அழுத்தி சொன்னார். பாலன் எப்படி பேசுவார்னு உங்களுக்கு தெரியும், இந்த அரங்கத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதென்ன நம்ம பிள்ளைன்னாரு. எனக்கு என்ன, நான் எல்லா பிள்ளையும் நம்ம ஒரே பிள்ளை தானே, ஆகவே என்ன பிள்ளைன்னாரு. அப்புறம் ரொம்ப நேரம் யோசனை பண்ணப்பாடு தான், ஓஹோ நமக்குன்னு ஒரு ஜாதி இருக்கோ, அந்த ஜாதியை ஞாபகப்படுத்தி சொல்கிறாரோ என்று அவர் சொன்னார். அதே நேரத்தில் ஜீவா அவர்கள் எப்படி அவரிடத்திலே ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தார் என்பதற்கு அடையாளம், எத்தனை முறை மாறுபட்டிருந்தாலும் கூட கடைசி வரையில் ஜீவா அவர்கள் மறைந்த பிற்பாடு கூட ஜீவா அவர்களுடைய மகளுடைய திருமணத்தை பெரியாரே முன்னின்று பெரியார் மாளிகையிலே அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரான உடனே நடத்திய சுயமரியாதை திருமணம். அந்த திருமணம் நடத்த உடனே அடிகளார், தவத்திரு அடிகளார் அவர்களை பற்றி தான் சொன்னார்கள். அடிகளார் வந்தார், எல்லா தலைவர்களும் வந்தார்கள், பெரியார் அவர்கள் தான் வரவேற்றார்கள், பெரியார் அவர்கள் தான் ஏற்பாடு அத்தனையும் செய்தபோது அதற்கு அண்ணா அவர்கள் ஆற்றிய போது அந்த எப்படி இந்த 2 கொள்கை உறவு என்பதற்கு ஒரு அடையாளம் சொல்ல வேண்டுமானால் அதிலே சொன்னார் அண்ணா அவர்கள், இப்போது நான் சொல்லுகிறேன், இந்த திருமணத்துக்கு செல்லாது என்று சொல்லியிருக்கிறார்கள். சுயமரியாதை திருமணம் சட்டப்படி என்னுடைய ஆட்சியிலே சென்று அதை பெரியார் அவர்களிடத்திலே காணிக்கையாக விரைவில் வைப்பேன் சொல்லி அந்த சட்டம் எங்கே உருவானது, எங்கே பிரகடனப்படுத்தப்பட்டது என்றால் இடம் பெரியார் மாளிகையாக இருந்தாலும் ஏற்பாடு ஜீவா அவர்களுடைய மகள் திருமணத்திலே இந்திய பொது உடைமை நிலையத்திலே தான் பிரச்சாரத்திலே அது வந்தது. இப்படி ஒன்றுக்கொன்று சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ நினைப்புகள் உண்டு, அவர்களோடு பழகிய அரிய வாய்ப்புகள் உண்டு. கடைசியாக நம்முடைய மிகப்பெரிய அளவிற்கு தோழர் பாண்டியன் அவர்களுடைய வரையிலே எத்தனை பேர் சொல்லி கொண்டிருக்கலாம். மிகப்பெரிய அளவிற்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பெரியார் திடலில்
எப்பவுமே நம்முடைய தோழர்கள் இவங்க குறிப்பிட்டிருப்பீர்கள், தோழர் முருகேசன் அவர்கள், நாகை முருகேசன் அவர்கள், பல தோழர்களுக்கு தெரியும், இளையவர்கள் தெரிந்து கொள்ளணும். முருகேசன் அவர்கள் எப்போ பார்த்தாலும் அவருக்கு அட்ரஸே என்னன்னா கேர் ஆஃப் பெரியார் திடல் தான். மிகப்பெரிய அளவுக்கு அங்கேயே இருப்பார். ஒரு பையன் மாட்டிக்குவார். மாட்டிட்ட உடனே எப்பப்போ அறிக்கை வருதோ, என்னென்ன பிரச்சனை வருதோ அவரே எழுதுவார். எழுதி 4 பக்கம் அச்சடிச்சுவார். அச்சடித்து அவரே போய் அவருடைய செலவில் எப்படி அவருக்கு பணம் வருதுன்னா, பென்ஷன் வருது பாருங்கள், தியாகி பென்ஷன், அந்த பென்ஷனை கூட அதுக்கு தான் பயன்படுத்துவார். உடனே அங்கேருந்து ஆரம்பிப்பார். பெரும்பாலும் இப்படி ஒரு உறவு, நெருக்கமான உறவுள்ள ஒரு இயக்கங்கள் இன்றைக்கு சேர்ந்திருக்கின்றன. இப்படி எத்தனையோ வரிசையாக தெளிவாக சொல்லி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பில் ஒரு குடும்பம் மாதிரி நாம் இங்கே சேர்ந்திருக்கிறோம். இந்த குடும்பம் கொள்கை குடும்பம், கொள்கை உறவு குடும்பம். இந்த நேரத்தில் ஒரே ஒரு சங்கடம் என்னவென்றால், நம்முடைய NRC போன்றவர்கள், நல்லக்கண்ணு போன்றவர்கள் பல பேர் நாம் இழந்திருக்கிறோம். இழக்கக்கூடாதவர்களையெல்லாம் களத்தில் நின்று நமக்காக வாதாடக்கூடியவர்கள், போராடக்கூடியவர்கள், வழிகாட்டக்கூடியவர்களையெல்லாம் இறந்திருந்தாலும் கூட முன்பு அவர்கள் காலத்தில் இருந்த எதிரிகளை விட, கொள்கை எதிரிகளை விட இன்றைக்கு மிக ஆபத்தான கொள்கை எதிரிகள் இருக்கிறார்கள். எனவே தான் அவர்கள் போட்ட பாதையை நாம் செப்பனிட்டு கொண்டோ அல்லது பாதுகாத்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது, அதைவிட அதிகமான படையை திரட்டி பாசிசத்தை போர்க்களம் மாதிரி நினைத்து கொண்டு அரசியல் இறங்கும். அரசியல் கூட வெறும் ஓட்டு அரசியல் அல்ல, கொள்கை அரசியலாக அங்கே மிக முக்கியமாக கொண்டு போக வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். எனவே தான் இந்த காலகட்டத்தில் அருமை தோழர்களே, பெரியார் இல்லை, அதே போல அண்ணா இல்லை, கலைஞர் இல்லை என்றால் இப்போது அடுத்த தலைமுறை சொன்னார்கள், அழகாக அவர்கள் திரட்டும் போது சொன்னார்கள், அடிகளார் இருந்தார், அதுக்கு போல இப்போ அடுத்த அடிகளார் வந்தார். இது ஒரு தொடர்ச்சி, இந்த குடும்பத்தினுடைய தொடர்ச்சி. இதை யாராலும் மாற்றிவிட முடியாது. ஆகவே தான் நாம் ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். இப்போது தோன்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவலங்கள் எல்லாம், அரசியல் அவலங்கள் எல்லாம், அதை எதிர்கொள்ள வேண்டிய பக்குவமும் துணிவும் கைமாறு கருதாது, பதவியை நோக்காது, புகழை பற்றி செய்யக்கூடாது இருக்கிறார் என்றால் அது நம்மை போன்ற இந்த இருந்த தண்டவாளங்களுக்குத்தான் மிக முக்கியமானது, உரிமையானது. எனவே தான் இந்த காலகட்டத்திலே இந்த இயக்கங்கள் பாதுகாக்கப்பட்டால் மட்டும் போதாது, பரப்பப்பட்டால் மட்டும் போதாது, இளைஞர்கள் இங்கே வர வேண்டும். இந்த இளைஞர்களுக்கு தலைமுறை தெரிய வேண்டும். நாம் பழைய தலைமுறையையும் காப்பாற்ற வேண்டும். அவர்கள் தந்த அரிய சொத்துக்களையும் கொள்கைகளையும் காப்பாற்ற வேண்டும். அதே நேரத்தில் புதிய புதிய பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு, அதுவும் மறைமுகமாக மறந்து ரெண்டு உள்ளே ஹிடன் அஜெண்டா, வெளிப்படையாக ஓப்பன் அஜெண்டா என்று இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையிலும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்ய வேண்டும். ஆகவே இந்த இடத்திலே அவர்கள் விட்ட பணியை நாம் தொடருவோம், அந்த பணியை முடிப்போம் என்ற சூளுரை தான் இந்த நினைவுரைக்கு அடுத்த கட்டமாக இருக்க வேண்டும். அதற்கு மலர் என்பது இருக்கிற ஒரு நல்ல கருவியாக, ஒரு ஆயுதமாக, வந்த பாதையை ஒரு சிங்கம் திரும்பி பார்ப்பது என்று சொல்லக்கூடிய அரிமா நோக்கு என்ற ஒரு அரிமா நோக்காக இந்த இயக்கங்கள் 100 ஆண்டு காலத்திலே எப்படி வந்திருக்கின்றன என்று பார்ப்பதற்கு அது பயன்படும். புட்டிங் செஞ்சுரிஸ் இன்டு கேப்சூல் என்று அருமையாக பயன்படுத்தினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். தந்தை பெரியார் அவர்களுடைய பணிக்கு, இந்த சுயமரியாதை இயக்கத்துடைய பணிக்கு அதே சொல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பொருந்தும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 100 ஆண்டு கால வாழ்க்கையிலே மிகப்பெரிய அளவிற்கு எல்லா தடங்களையும் பதிப்பித்திருக்கிறார்கள், எல்லா வாய்ப்புகளையும் அவர்கள் பற்றியிருக்கிறார்கள். போராட்டமும் பிரச்சாரமும் நம்முடைய மூச்சு காற்றுகள். எனவேதான் அவைகளை வலுப்படுத்துவோம், எதிரிகளை நாம் சந்திப்போம், உறவுகளை பலப்படுத்துவோம், எதிரிகளை அடையாளம் காண்போம், யார் நம்முடைய நண்பர், யார் நம்முடைய எதிரிகள் என்று பார்ப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.